சங்க இலக்கியம் மட்டும்தான் ஒரு பானை செய்வனை தலைவனே கூப்பிடும். அவங்க வீட்டு பையனை வேட்கோச்சிரார் அப்படிங்குது. அவன் தான் ஒரு தலைவனை அந்த நகரத்துக்கு திருவிழாவை அறிவிக்கிறான். அவன் தான் பூசாரியா இருக்கான். அவனை முதுவாய் குயவ அப்படிங்குது. தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம் அப்படிதான் இங்கிலீஷ்ல நீங்க மொழிபெயர்க்க முடியும். ஒரு பண்டைய அறிவினுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய பானை செய்யும் குயவனே. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு இன்டர்நெட் கிடையாது, ஆப்பிள் போன் கிடையாது, நீராவி இயந்திரம் கிடையாது. முதல் அறிவியல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டீங்கன்னா பானை செஞ்சவன் தான். அந்த பானையை சுடுற பானையில தான் தண்ணி நின்றது. அது வரைக்கும் மழை வந்துச்சுன்னா அந்த பச்சை பானை போயிடும். அப்போ சுடும் பானையை கண்டுபிடித்தவன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி. சுட்ட செங்கலை செய்தவன் தான் இதனுடைய முதல் பொறியாளர். அப்படி இருக்கும்போது அதனால்தான் தான் அவனுக்கு பேர் முதுவாய் குயவன், தி குயவன் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம். ஆனா அவனை மற்ற மொழிகளும் மற்ற பண்பாடுகளும் எப்படி தூற்றி கீழே தள்ளியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கீழோடைய முக்கியத்துவம் புரியும். கலம்சை கோன்னு எங்க அந்த மியூசியத்தில் ஒன்று இருக்கு. கலம் கோன்னா என்ன தெரியுமா? ஒரு குயவனை பார்த்து, அதை என்னுடைய பாட்டே ஒன்று இருக்கும், களம் செய்யும் கோவேன்னு ஒரு பாட்டு எழுதி தாஜினூர் இசையமைச்சு வேல்முருகன் பாடி நான் 2014 ரிலீஸ் பண்ணேன்.